அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசால் வெளியிடப்பட்ட 16 அறிவிப்புகள் என்னென்ன என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். முதல் அறிவிப்பு: வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் மானிய விலையில் தொடர்ந்து கிடைக்க இன்னும் 2 நாட்களே உள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் KYC செய்வது கட்டாயம் என எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு இணைப்புதாரர்கள் நேரில் சென்று நுகர்வோர் புத்தகம் மற்றும் அடையாள ஆவணங்களுடன், அதாவது ஆதாருடன் இதனை பூர்த்தி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் KYC செய்யும் வரை மானிய விலை சிலிண்டர்கள் கிடைக்காது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஜூன் ஜூலை 2026 +2 மற்றும் அரியர் துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் இன்று முதல் www.dge.dn.government.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்து பிறகு மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் என்ற தலைப்பினை கிளிக் செய்து விண்ணப்பிக்கலாம். மூன்றாவது அறிவிப்பு: FGRA சட்ட திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை கொண்ட இந்த நாடாளுமன்ற குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமும் விரிவான ஆலோசனை நடத்தி தங்களது பரிந்துரைகளை வழங்கும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவையிலும் இடி, மின்னலும் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை பக்கிங்காம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கூறியது சென்னை மெட்ரோ. எக்மோர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த முடிவு. விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் தொடர்ந்து இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி நம் நாட்டின் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து டாஸ்மாக் மது கடைகள், மணமகிழ் மன்றங்கள், உணவு விடுதிகளுடன் இணைந்து செயல்படும் அரசு உரிமம் பெற்ற மது கூடங்கள் ஆகியவை அன்றைய நாள் முழுவதும் மூடப்பட்டு மது விற்பனை செய்வது நிறுத்தப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஆகியோரும் மக்களவைக்கு வந்தனர். கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை தொடர்ந்து மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. எட்டாவது அறிவிப்பு: அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழாவை ஒட்டி இன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: குரூப் 2 2A தேர்வுகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என DNPSC தெரிவித்துள்ளது. அதன்படி உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அதிகாரி, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், துணை பதிவாளர், ஜெயிலர் உள்ளிட்ட 14 வகையான பதிவுகளில் வரும் 41 குரூப் 2 பணியிடங்களுக்கு மூத்த ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், மூத்த வருவாய் ஆய்வாளர், உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 44 வகையான பதவிகளில் வரும் 280 குரூப் 2 பணியிடங்களுக்கும் என மொத்தம் 821 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. விண்ணப்பதாரர்கள் TNPSC.government.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். திருத்தங்களை மேற்கொள்ள அடுத்த மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படும். குரூப் 2A முதல்நிலை தேர்வு நவம்பர் 1ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. 300 மதிப்பெண்களுக்கு OMR வடிவில் இந்த தேர்வு நடக்கிறது. தகுதி பெற 90 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். 11வது அறிவிப்பு: வீட்டு வசதி வாரிய வீடு மனைகளுக்கு இணையவழி விற்பனை தளம் அமைச்சர் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி வாரியத்தில் பல்வேறு திட்டங்களில் விற்பனைக்கு உள்ள 7651
9 அலகுகளில் வரும் 21ஆம் தேதி முதல் குலுக்கல் முறையில் 2842 அலகுகளுக்கும், வரும் 24ஆம் தேதி முதல் 2184 அலகுகளுக்கும், வரும் 25ஆம் தேதி முதல் 1749 அலகுகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்காக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆன்லைன் போர்ட்டலில் விவரங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விற்பனைக்கு தயாராக உள்ள 884 வணிக அலகுகள் கடைகள், பரிவர்த்தன வணிக மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் டெண்டர் கம் அக்வேஷன் முறையில் வரும் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை மின் ஏலகத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தளம் தமிழ்நாடு டெண்டர் போர்ட்டல் ஆகும். 12வது அறிவிப்பு. தமிழக முதலமைச்சரான விஜய்க்காக புதிய அலுவலகம் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள தமிழக மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 5 கோடி மதிப்பிலான பணிகளுக்கு டெண்டர் அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 10 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். CBCID DGPயாக பல நாளாக பால நாகதேவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொருளாதார குற்றப்பிரிவிற்கு ADGPயாக வித்யா ஜெயந்த் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சைபர் கிரைம் ADGPயாக அபின் தினேஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை உளவு பிரிவு துணை ஆணையராக ராமமூர்த்தி Q பிரிவு CID SPயாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் துணை ஆணையராக அர்பிதா ராஜ்பூத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு கமந்தோ SPயாக ஈஸ்வரனும், தீவிரவாத தடுப்பு பிரிவு SPயாக சரவணகுமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 14வது அறிவிப்பு. மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 12 மசோதாக்களில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா, வந்தே மாதரம் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. 15வது அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள நீதிமன்ற வளாகங்களில் ஆகஸ்ட் 15 வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவின்படி வனத்துறை மற்றும் வேளாண் துறையின் ஒத்துழைப்புடன் இது நடக்கிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படும் என சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலர் S. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடைசி முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் பால் விலை லிட்டருக்கு 24 வரை அதிகமாக இருப்பதால் ஏழை மக்கள் கூடுதல் சுமையை சந்திப்பதாக அவர் கூறியுள்ளார். எனவே பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 உயர்த்தி தட்டுப்பாடின்றி பால் கிடைப்பது அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் 16 தகவல்கள் முடிவடைகின்றன. இந்த 16 தகவல்களில் உங்களுக்கு பிடித்த தகவல் என்னவென்று கீழே கமெண்ட் செய்யவும். இது மாதிரி தினசரி அப்டேட்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.